பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் எல்லாவரையும் இந்த நாளிலும் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதே போல் நீங்களும் சந்தோஷமா இருங்கள் என்று நான் உங்களோடு கூட சொல்கிறேன். எனக்கு இந்த சந்தோஷம் என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சிந்துதல் நிமித்தமும் அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக எனக்கு கிடைத்ததுதான் இந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சந்தோஷம் என்பது என் தேவனாய் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும்படி வைத்திருந்தார். நீதிமொழிகள் நாம் பார்க்கிறோம். அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அவர் பிதாவின் இடத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 30-31வது வசனம். அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் பிதாவினிடத்தில் செல்ல பிள்ளையா இருந்தார். அவர் அங்க நித்தமும் மகிழ்ச்சியா இருந்தார். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் அவர் களி கூர்ந்து கொண்டே இருந்தாராம். அப்படிப்பட்ட தேவகுமாரனிடத்திலிருந்து கிடைத்ததுதான் எனக்கு இந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் சந்தோஷமா இருங்கள். பாருங்கள் என்ன சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் சந்தோஷமா இருங்க சொல்றாரு. அந்த சந்தோஷம் நிறைவா இருக்கட்டும் என்று சொல்லுகிறாரு. அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. அவர் கொடுக்கிற சமாதானத்தை ஒருவனும் பிடுங்க முடியாது. அந்த சந்தோஷம் நமக்கு கொடுக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தார் பாருங்க. தூதர்கள் வந்து சொல்றாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இவனமாக சொல்லுகிறார், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த பிறந்ததே ஒரு சந்தோஷமான செய்திதான். அந்த பிறந்த கிறிஸ்து நமக்காக பிறந்து சிலுவை பரியந்தம் சென்று எல்லா பாடுகளையும் நமக்காக அவர் அனுபவித்து விட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குகிறவர்களுக்கு என் கன்னங்களையும் கொடுத்தேன். அவமானமும் என் முகத்துல காரி துப்புனாங்க, அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். இது எதற்கும் நான் மறைக்கப்படவில்லை, நான் விலக்கப்படவும் இல்லை. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவருக்குள் நிறைவான சந்தோஷத்தை வைத்திருந்தார். அவர் ஏன் இந்த பாடுகள் அனுபவித்தார்? அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நாம் பாவம் செய்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனோம். அதுதான் மத்தேயு 8வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அந்த காணாம போன ஆட்டை அந்த எஜமான் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தவன அவர் சந்தோஷப்படுகிறாரு. அந்த சந்தோஷம் நிறைவாய் அவர்களிருந்து மகிழ்ச்சியாய் பொங்கி வழிகிறது. அப்படிப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பாவ வாழ்க்கையில் இருந்தவர்கள் நீங்களும் நானும் சந்தோஷத்தை இழந்து போய் அநேக வீடுகள், குடும்பங்கள், சபைகள் இன்றைக்கு பார்த்தோம் என்றா துன்பத்துக்குள்ள இருக்கிறாங்க, வியாதிக்குள்ள இருக்கிறாங்க, போராட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, பிசாசின் மலமேல கட்டப்பட்டிருக்கிறீங்க, செய்வினிகளால் சூனியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் உங்க சந்தோஷத்தை இழக்க செய்திருக்குது. அவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்காக சிலுவையில இந்த பாடுகள் எல்லாம் அனுபவித்தேன் என்று நீ விசுவாசித்தாய் என்றால் நிச்சயமாக என்னோட சந்தோஷம் உனக்குள்ள வந்து நிரந்தரமா இருக்கும். நீ அந்த சந்தோஷத்தை முடிவு பரியந்தும் அந்த சந்தோஷம் உனக்குள் நிறைவா இருக்கும்படிக்கு நான் ரத்தம் சிந்திட்டேன். உன்னோட சமாதானத்தை நீ ஒருவனும் திருட முடியாது. நீ சந்தோஷமா இருங்கிறாரு. நீ பயப்படாத. தேவதூதன் அதுதான் சொல்றாரு, பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறாரு. உங்க சந்தோஷத்தை ஒருவனும் திருட முடியாது. ஏனென்றால் இது பிதாவினிடத்திலிருந்து வந்து கிறிஸ்து மூலம் நமக்கு கிடைக்கப்பட்டது. இந்த சந்தோஷத்தை நாம் பூமியில் இருக்கிற மனிதர்கள் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குடும்பத்துல ஒரு மகளுக்கோ மகனுக்கோ திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்துகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த என்கேஜ்மெண்ட் ஆகி அந்த நாட்கள் திருமணத்திற்குள் என்றாகிற வரையிலும் அது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும். செய்தியை போய் அறிவிப்பார்கள், என் மகனுக்கு திருமணம், என் மகளுக்கு திருமணம் ஆகுது, வந்துருங்க என்று சொல்லி அது சந்தோஷத்தோட போய் சொல்லுவாங்க. அந்த சந்தோஷம் கடைசியில் அந்த திருமண நாள் அன்று அந்த மணமகன் மணமகள் கைகளை அது ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் இருவரும் பிதாகுமார பரிசுத்தாவி நாமத்தினால அந்த கைகளை பிடித்து ஆசீர்வதித்து அந்த திருமணத்தை பெற்றோர்களும் பார்க்கும் பொழுது, கணவன் மனைவியாக இணைந்த அந்த பிள்ளைகளும் பார்க்கும்போது அதுதான்
மகிழ்ச்சியாக பொங்கி வழிகிறது. அது அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரம் தொடங்கினவர் முடிக்கிறார். பெண் பார்க்கிறார்கள், அதற்கு பிறகு என்கேஜ்மெண்ட் நடக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறார்கள். அதற்கு பிறகு அது திருமணத்தில் முடிகிறது. அது மகிழ்ச்சியை பொங்கி வழிய செய்கிறது. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள வைத்து நிரந்தரமாயிருக்கும்படி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை நீங்கள் இன்று பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள். அவர் சிலுவையில உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். நீ துக்கமா இருக்காத, நீ வியாதியோடு இருக்காத, பலவீனத்தோடு இருக்காத, நான் உன்னை சுகப்படுத்திட்டேன் என்று சொல்லி கிறிஸ்து சொல்லுகிறார். அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த சந்தோஷம் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் நிரந்தரமா இருக்கட்டும். உங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all.